Hi students, welcome to Doubt Free Max. Chapter 2 ல exercise 2.8 ல last sum 10th sum பார்க்க போறோம். If Sn equal to கொடுத்திருக்காங்க x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube கொடுத்திருக்காங்க. Up to n terms னு சொல்லிருக்காங்க. என்ன proof பண்ண சொல்லிருக்காங்கன்னா x minus y into Sn இது வந்து இதோட ஆன்சர் வந்து இதுவா கிடைக்கும் x square into x power n minus 1 divided by x minus 1 y square into y power n minus 1 divided by y minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னா Sn உடைய ஃபார்முலால இருக்கு இல்லையா? சரி, இத வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த ஆன்சர் நம்ம வர வைக்க போறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து x minus y into Sn அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த Sn வந்து என்ன? Sn வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. அப்ப அது கூட நம்ம x minus y உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த ஆன்சர் கொண்டு வர போறோம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம எடுத்துக்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? x minus y into Sn. Sn வந்து நம்ம கொடுத்திருக்காங்க. Sn என்ன கொடுத்திருக்காங்க? x plus y into plus x square plus xy square xy plus y square னு கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்கொயர் கிடையாது. plus x cube plus x square y plus xy square plus y cube சொல்லிருக்காங்க. up to n terms அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா? x minus y into Sn இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இத என்ன பண்ணலாம்? இந்த x minus y into Sn சொல்லிருக்காங்க. இந்த x வந்து இது உள்ள அப்படியே எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ண போறோம். x minus y இந்த உள்ள எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ண போறோம். Sn வந்து இது x minus y into Sn இது. சோ இது என்ன பண்ணுங்க? இந்த டேர்ம் நான் அப்படியே போட்டுறேன். இந்த x இது கூட எல்லாத்துலயும் இந்த x கூட y கூட இந்த x ஸ்கொயர் கூட இந்த xy ஸ்கொயர் கூட xy ஸ்கொயர் கூட எல்லாத்து கூடயும் இந்த x ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. தென் மைனஸ் அதே மாதிரி சேம் y இது கூட எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x minus y into y minus s இப்படி இருக்குன்னா இந்த x ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்து கூடயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் இந்த y ஃபர்ஸ்ட் செகண்ட் இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம். சேம் இதே ப்ராசஸ நான் இங்க பண்ண போறேன். சரிங்களா? சோ இப்போ இந்த x கூட இத மல்டிப்ளை பண்ண போறேன். நல்லா கவனிங்க. இந்த x கூட ஒரு x மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர்னு வரும். பிளஸ் இந்த y கூட x மல்டிப்ளை பண்ணா xy அப்படின்னு வரும். பிளஸ் இது கூட ஒரு x மல்டிப்ளை பண்ணா x கியூப்னு வரும். இது கூட ஒரு x மல்டிப்ளை பண்ணா பிளஸ் x ஸ்கொயர் yன்னு வரும். இது கூட ஒரு x மல்டிப்ளை பண்ணா பிளஸ் xy ஸ்கொயர்னு வரும். பிளஸ் அப்படியே நீங்க வந்து இந்த பிராக்கெட்லாம் எடுத்துட்டு அப்படியே நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போடுறதுக்குள்ள நான் இது ஈஸியா ஒரே ஸ்டெப்ல இதை சொல்லி கொடுத்துறேன். திரும்ப இது கூட எல்லாத்துக்கூடயும் ஒரு x மல்டிப்ளை பண்ண போறோம். x பவர் 4னு வரும். பிளஸ் இது கூட ஒரு x மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர் இங்க இருக்கு, x கியூப் yன்னு வரும். பிளஸ் இங்க ஒரு x இருக்கு. சோ x ஸ்கொயர் y ஸ்கொயர்னு வரும். பிளஸ் இது கூட ஒரு x மல்டிப்ளை பண்ணுங்க, xy கியூப் அப்படின்னு வரும். இது வந்து x மல்டிப்ளை பண்ணிருக்கோம். மைனஸ் இதே டேர்ம்ல திரும்ப இந்த y வந்து இது கூட எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ண போறோம். இது கூட ஒரு y மல்டிப்ளை பண்ணீங்கன்னா xy அப்படின்னு வரும். பிளஸ் திரும்ப இது கூட ஒரு y மல்டிப்ளை பண்ணீங்கன்னா y ஸ்கொயர்னு வரும். பிளஸ் தென் இது கூட x ஸ்கொயர் yன்னு வரும். இது கூட ஒரு y மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் x y இங்க ஒரு y இருக்கு. சோ y ஸ்கொயர்னு வந்துரும். பிளஸ் இது கூட ஒரு y மல்டிப்ளை பண்ணீங்கன்னா y கியூப்னு வரும். பிளஸ் இது கூட ஒரு y மல்டிப்ளை பண்ணுங்க, x கியூப் y பிளஸ் x ஸ்கொயர் இங்க ஒரு y இருக்கு. சோ y ஸ்கொயர்னு ஆயிடும். பிளஸ் இது கூட ஒரு y மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x y கியூப்னு வந்துரும். பிளஸ் இந்த ஒரு y கியூப் ஒன்னு இருக்கு, அது கூட ஒரு y மல்டிப்ளை பண்ணா y பவர் 4 இப்படின்னு வந்துரும். இப்போ என்ன பண்ண போறோம்? இதுல உள்ள எல்லாத்துலயும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் கேன்சல் ஆகும் இல்லையா? இல்ல நீங்க அப்படியே டைரக்டா கூட இது உள்ள மல்டிப்ளை ஆனா எல்லாமே மைனஸ்ல தான் ஆயிடும். அப்படி சோ நீங்க அப்படியே கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் போட்டே காமிச்சிடுறேன்.
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் இது அப்படியே எடுத்து இந்த டேர்ம் எழுதிக்கோங்க எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் கியூப் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் கியூப் போட்டாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போறோம், இந்த மைனஸை மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ மைனஸ் நான் கீழே எடுத்து எழுதிக்கிறேன், உங்களுக்கு கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் பவர் 4. இப்போ இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ் ஒய் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு, அது வேண்டாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் மைனஸ்ல இருக்கு. சேம் அதே மாதிரி எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் கியூப் ஒய் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் ஒய் கியூப் இருக்கு. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் கியூப் இருக்கு, எக்ஸ் பவர் 4 இருக்கு. தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பவர் 4 இருக்கு. தென் இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் பவர் 4 இவ்வளவுதான் மீதி இருக்கு. சரி, நம்ம இதை நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப பிரிச்சு எழுத போறோம். இப்போ இந்த எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் நான் என்ன பண்ண போறேன், பிரிச்சு நம்ம எழுதிக்கலாம். எஸ்என் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. இப்போ இது எக்ஸ் டேர்ம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் அப் டு என் டேர்ம்ஸ். இதுவும் இதை தனியாகவும் மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் வெளில எடுத்துறேன், ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் ஒய் பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு இதை என் டேர்ம்ஸ் வரைக்கும் நான் பிரிச்சு இதை எழுதிட்டோம். இப்ப இதை ஒரு எஸ்என் ஃபார்முலாலையும் இதை ஒரு எஸ்என் ஃபார்முலாலையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்ப எஸ்என் என்ன, இதுல ஏ டேர்ம் ஏ என்ன எஸ்என் என்ன வரும் அப்படின்னா ஆர் பவர் என் மைனஸ் 1 ஃபார்முலா தான் நம்ம எடுக்க போறோம். இப்போ ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதை இந்த எஸ்என் ஃபார்முலாலையும் இதுக்கு ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 இதுலயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு ஏ வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர், ஆர் t2 மைனஸ் t1 t2 பை t1 இல்லையா, எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுல கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதுல ஒரு எக்ஸ் தான் இருக்கும். அப்ப எக்ஸ், ஆர் எக்ஸ். இதுல அதே மாதிரி ஏ ஒய் ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒய் ஸ்கொயர், ஆர் ஒய்ன்னு கிடைக்கும். ஒய் கியூப் பை ஒய் ஸ்கொயர்னு கிடைச்சதுன்னா இதுல கேன்சல் ஆச்சுன்னா ஒய் தான் கிடைக்கும். இப்போ ஏவும் ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு நம்ம இதுல ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இப்போ எஸ்என் ஃபார்முலா என்ன, அதுல ஏ வேல்யூவையும் இதையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஆர் பவர் என், ஆர் என்ன எக்ஸ், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் என்ன எக்ஸ் மைனஸ் 1. இப்போ மைனஸ் இங்க சென்டர்ல இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ என்ன ஒய் ஸ்கொயர் இன்டூ ஆர் என்ன ஒய் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் ஒய் மைனஸ் 1. இப்போ நமக்கு இங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற ஃபார்ம் கிடைச்சிருச்சா, இவ்வளவுதான். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் கொடுத்திருந்தது நமக்கு கிடைச்சிருச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.